ஓகே, அடுத்து இன்னொரு எலமெண்ட் வந்துட்டு பார்க்க போறோம், ப்ராக்ரஸ் பார். ஸோ ப்ராக்ரஸ் பார் அப்படின்ற எலமெண்ட், ப்ராக்ரஸ் பார். ஓகே, எத்தனை இருக்கு ப்ராக்ரஸ் பார்? மொத்தம் 3 இருக்கு. கீழே டைப் பண்ணி ஸ்பேஸ் வருது, ப்ராக்ரஸ். என்னப்பாச்சு? எது செலக்ட் பண்ணி கொடுங்க சார். ஓகே, புதுசா ஒரு கண்டெய்னர் கிரியேட் பண்ணிக்கிறீங்களா? ஓகே ஓகே, இப்போ வந்துட்டு என்ன அப்படின்னா ப்ராக்ரஸ் பார் கிரியேட் பண்ணிக்கோங்க. இப்போ 4 விதமான, ஒரு 3 விதமான ஆப்ஷன்ஸ் வந்துட்டு அந்த இடத்துல இருக்கும். ப்ராக்ரஸ் பார் 1. ஃபர்ஸ்ட் ஒரு கண்டெய்னர் இன்னும் கிரியேட் பண்ணல இல்லையா நீங்க? கண்டெய்னரோட லேஅவுட் கிரியேட் பண்ணல. எஸ். ஓகே, எலமெண்ட், அதாவது எலமெண்டார்ல வர ப்ராக்ரஸ் பார் 1, இ கிட்ல வர ப்ராக்ரஸ் பார் 1, தென் அதுக்கப்புறம் ஜே கிட்ல வர ப்ராக்ரஸ் பார் 1. ஸோ இது 3மே எடுத்து வைக்கணும். ப்ராக்ரஸ் ட்ராக்கரை விட்டுருங்க. ஓகே, இது வந்துட்டு என்ன அப்படின்னா எலமெண்டார். அடுத்து ஜே கிட்டு, ஜே கிட்டோட ப்ராக்ரஸ் பார் எடுத்து ட்ராக் பண்ணி நீங்க வச்சுக்கலாம். ஓகே, அடுத்து இ கிட்டோட ப்ராக்ரஸ் பார் வந்துட்டு எடுத்து நீங்க கீழே ட்ராக் பண்ணி எடுத்து வச்சுக்கலாம். ஓகே, 3மே வந்துட்டு என்ன அப்படின்னா ஒரு ப்ராக்ரஸ் பார்க்கான ஸ்டைல். 3ல எது வந்துட்டு நமக்கு பெட்டரா இருக்கோ அதை வந்து நம்ம வந்துட்டு யூஸ் பண்ணிக்கலாம். ஓகே, இந்த ப்ராக்ரஸ் பார் வந்துட்டு எதுக்காக யூஸ் பண்ணுவோம் அப்படின்னா, நம்ம இப்போ 4-5 சர்வீசஸ் வந்துட்டு பண்றோம்னு வச்சுக்கோங்க. இப்போ நம்மளோட வென்சன்.in எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா 4-5 சர்வீசஸ் பண்றோம். இதுல பெய்டு கேம்பெயின் அப்படின்னா நம்ம 100% வந்துட்டு என்ன அப்படின்னா ஸ்ட்ராங். அப்போ பெய்டு கேம்பெயின் அப்படின்றது வந்துட்டு என்ன அப்படின்னா 100% ஸ்ட்ராங் போட்டுருவோம். அப்போ பெய்டு கேம்பெயின் 100%. அதுக்கப்புறம் கிராஃபிக் டிசைனிங் அண்ட், அதாவது கிராஃபிக் டிசைனிங்ல இமேஜஸ் அண்ட் வீடியோஸ் வந்துட்டு என்ன அப்படின்னா 95%. நம்மளே வந்துட்டு என்ன அப்படின்னா ஸ்கில் வந்துட்டு கொடுக்கறதுக்காக. ஓகேவா? அப்ப 95%. வெப்சைட் டிசைனிங் அப்படின்றது வந்துட்டு என்ன அப்படின்னா ஒரு 96%. இமெயில் மார்க்கெட்டிங் அண்ட் வாட்ஸ்அப் மார்க்கெட்டிங் அப்படின்றது வந்துட்டு என்ன அப்படின்னா ஒரு 90%. இது மாதிரி நம்மளோட ஸ்கில்ல வந்துட்டு நம்ம வந்துட்டு ப்ரொவைட் பண்ணணும். ஸோ அப்படின்ற மாதிரியான ஆப்ஷனுக்கு வந்துட்டு என்ன அப்படின்னா நீங்க இந்த ப்ராக்ரஸ் பார் அப்படின்ற ஆப்ஷன்ஸ் வந்துட்டு என்ன நீங்க யூஸ் பண்ணிக்கலாம். ஓகே, இப்போ நீங்க ஹாட்ஸ்பாட்டுக்கு பார்த்த மாதிரியே தான் இப்போ திரும்ப அகைன் 3 பேர் கோஆர்டினேட் பண்ணுங்க. 3ல வந்துட்டு எது வந்துட்டு பெஸ்ட்டா வந்துட்டு ஒர்க் ஆகுது, இருக்கிற எல்லா டிசைனிங் ஆப்ஷன்ஸ் முதற்கொண்டு இப்போ டிஸ்கஸ் பண்ணிக்கிட்டே வந்துட்டு என்ன அப்படின்னா எது வந்துட்டு பெஸ்ட்டா இருக்குன்றதை ஐடென்டிஃபை பண்ணிட்டு, தென் அதுக்கப்புறம் நம்ம வென்சன்.inல இருக்கிற அந்த 6 சர்வீசஸ்க்குமே வந்துட்டு என்ன அப்படின்னா நீங்க வந்துட்டு என்ன பண்ண போறீங்க அப்படின்னா நீங்களாவே வந்துட்டு என்ன அப்படின்னா நமக்கு இருக்கிற ஸ்கில்லோட பெர்சன்டேஜ் நீங்களாவே போட்டு டிசைன் பண்ணுங்க பார்ப்போம். ஸ்டார்ட் பண்ணுங்க. வெப் டிசைனோட ப்ராக்ரஸ் பார் அதோட பர்சன்டேஜ் எவ்வளோனா, டிசைனிங் ஸ்கில்லுக்கு நான் 75% கொடுக்குறேன். பர்சன்டேஜ் ஷோ ஆகணுமா ஷோ ஆகக்கூடாதான்னு கேட்குது. ஷோ ஆகணும்னு கொடுக்குறேன். இன்சர்ட் டைட்டில் வந்து வெப் டிசைனு. அதுக்கு ஸ்டைலு பார்த்தீங்கன்னா லைன் ஹைட்டு எவ்வளோ ஹைட் இருக்குது அப்படின்றதும், அதோட பேக்ரவுண்ட் கலர், இதுக்கு எவ்வளோ பேக்ரவுண்டு, இதுக்கு என்ன பேக்ரவுண்டு, அதுக்கு என்ன பேக்ரவுண்ட் கலர், 2 செட்டு பேக்ரவுண்ட் கலர் இருக்குது. அதோட ரேடியஸ், கார்னர் ரேடியஸ் க்ளோ ஆகுது சைடில். இந்த சைடில் க்ளோ ஆகுது. ரவுண்டு கார்னர் வேணும்னா ரவுண்ட் கார்னர் கொடுக்குறேன். 30 கொடுக்குறேன். சின்னதாக இருக்குமா? ஹைட் இன்க்ரீஸ் பண்ண நல்லா தெரியும். ஹைட் ஓகே. டெக்ஸ்டுடைய கலர் மாற்ற சொல்கிறாங்க. டெக்ஸ்ட் டைப்போகிராஃபி இருக்குது. டெக்ஸ்ட்டுக்கு பொறுத்த வரைக்கும் நம்ம நார்மலாக யூஸ் பண்ணுற டெக்ஸ்ட் தான் கொடுத்துருக்கோம்.
அதோட சைஸு இந்த டெஸ்ட்டுக்கு சைஸ் கொடுத்துருக்காங்க. இந்த டெஸ்ட்டுக்கு நம்ம கொடுக்கலாம், கொடுக்காமலே விடலாம். நான் கொடுக்கல. ஷேடோ டைட்டில் இருந்துச்சுன்னா அதுக்கு ஷேடோ, டைட்டிலோட ஸ்டைலு உள்ள இருக்கிற டைட்டிலோட ஸ்டைலுக்கு அதுக்கு டைப்போகிராஃபி கொடுத்துருக்காங்க. இதான் அதில் இருக்கிறது. இதில் ஏதாச்சும் டவுட் இருக்கா? அடுத்தது மைஸ்கின்ல வந்து இது ஜேகிட்டோடைய வெப் டிசைன் பாரு. இல்லை, இதுவும் அதுதான். கூகுள் ஆட்ஸ்னு கொடுத்துருக்கேன். இது ஜேகிட்டோடைய ப்ராக்ரஸ் பார் வந்து கூகுள் ஆட்ஸு. இதுக்கு 8% கொடுத்துருக்காங்க. அனிமேஷன் செகண்ட் கொடுத்துருக்காங்க. அனிமேஷன் வேணும்னா வச்சுக்கலாம், வேணும்னா வச்சுக்கலாம். அதுக்கான ஸ்டைலு, லைனோட ஸ்டைலு, அதுக்கு பார்டர் ஏரியாஸ் கொடுத்துருக்காங்க. அதே போல் 20 கொடுத்துக்கிறேன். பேடிங் கொடுத்துருக்காங்க, 10 கொடுத்துக்கிறேன். உள்ள பேடிங் கொடுத்தாங்கன்னா அதுக்கு ஸ்டைல் மாறுது, அதனால் கொடுக்கல. அடுத்தது மார்ஜின்னு, அது எதுவும் கொடுக்கல. இங்கே ட்ராக் கொடுத்துருக்காங்க. ட்ராக்கோடைய பேக்ரவுண்டு ட்ராக்னா என்னது? அது மேலே ஒரு கோடு வருது பாருமா, கூகுள் ஆட்ஸ் மேலே. ஆமாம், அது ஓகே. அதுக்கு ஷேடோ கொடுத்துருக்காங்க, ரேடியஸ் கொடுத்துருக்காங்க. அது டைட்டிலே கலரு, கூகுள் ஆட்ஸு. அதுக்கு டைப்போகிராஃபி, சைஸ் எல்லாம் மாற்றுறது. சைஸ் கொஞ்சம் சின்ன. அது டைட்டில், ஷேடோ இதெல்லாம் கொடுத்துருக்காங்க. பர்சன்டேஜ்னா இந்த சைடு இருக்க பர்சன்டேஜ் கலர் மாட்டுது. அந்த 80ன்ற பர்சன்டேஜ் கலர் மாறுது. அது மாதிரி. அதுக்கான டைப்போகிராஃபி கொடுத்துருக்காங்க, ஷேடோ கொடுத்துருக்காங்க. சிஎஸ்எஸ் பாக்ஸ்னா என்னன்னு தெரியல. இதுதான் ஜேகிட்டோடையது. நெக்ஸ்ட்டு இதோடையது ஈகிட்டோடையது. ஈகிட்டோடையது வேர்ட்ப்ரெஸ்னே கொடுத்துக்கிறேன்.
90 ஹைட் பண்ணுமான்னு கேட்குது, கொடுக்கல. அனிமேஷன் டியூரேஷன் கொடுத்துருக்குறேன். ஸ்டைல் போட்டான், ஹைட்டு கேட்குது, ஹைட்டு கொடுத்துட்டேன். பார்டர் அதே போல் 20 கொடுக்குறேன். பேடிங் கொடுக்குறேன், மார்ஜின் கொடுக்கல. பார்டர் ரேடியஸ் 20 எதுவுமே ஷோ ஆகலை. பாரோட பார்டர் தான் காமிக்குது, இது ஷோ ஆகலை. அதே போல் இதுக்கு ட்ராக் கேட்டிருக்காங்க. ட்ராக்கோடைய பேக்ரவுண்ட் கலர் ரெட்டு கொடுத்துக்கிறேன். போனதுலே புரியல. ட்ராக் ஆப்ஷன் எது? இது இந்த ரெட் கலர் மாறுதுல்ல, ஓ அதுவா? உள்ளாரே 2 கலர் கொடுத்துருக்காங்க, பிரைமரி கலர் செகண்டரி கலர்னு சொல்லிட்டு. உள்ளாரே 2 கலர் வேணும்னா 2 கலர் வச்சுக்கிறதுக்காக கொடுத்துருக்காங்க. நான் ரெண்டையுமே ஒரே கலர் வச்சிருக்கேன். ஆங்கிள் எதுக்குன்னு தெரியல. இதுக்கான பார்டர் ரேடியஸ் கொடுக்குறேன், மாறிடுச்சு. ஆங்கிள் கொடுத்தேன், ஆங்கிள் கொடுத்தேன், எதுக்குன்னு தெரியல. ஒன்றும் தெரிய மாட்டேங்குது. அந்த செகண்டரி கலர் சேஞ்ச் பண்ணிட்டு ஆங்கிள் கொடுத்துருவாங்க. இந்த டைப் பாருங்க, மேல லீனியரா அது கேக்குது பாருங்க, ரேடியலா. ஓகே, செகண்டரி கலரும் இந்த கலரும் மாறி மாறி வரணுமான்றதுக்காக தான் ஆங்கிள் கொடுத்துருக்காங்க. ஆங்கிள் இப்போ சேஞ்ச் ஆகுது. ஓகே. டைட்டில் ஒரு கலர், டைட்டில் என்ன கலர் வேணுன்றதுக்காக டைட்டிலோடைய டைப்போகிராஃபி. அதோட சைஸு, டைலு, லைனிங். அப்பர் கேஸ் வேணுமா, லோயர் கேஸ் வேணுமா, இட்டாலிக், கேப்ஷன், எக்வேஷன், ஓவர்லைன், லைன் ப்ரோ, லைன் ஹைட்டு,
லைன் ஹைட்டு, லைன் ஸ்பேசிங், வேர்ட் ப்ரெஸிங் எல்லாம் கொடுத்துருக்காங்க. வேர்ட் ப்ரெஸிங் எதுக்குன்னு தெரியல. ஒரு சேஞ்ச் ஆகல. நம்ம 2 வேர்டு கொடுத்துருந்தா வேர்ட் ஸ்பேஸ் பண்ணுங்க. சிங்கிள் வேர்டா ஆமாம். அதுக்கப்புறம் மார்ஜின், பர்சன்ட் கீழே வாங்க. பர்சன்டேஜ் வந்து கலர் மாற்றுறது. அந்த கலர் மாத்துச்சுன்னா 90% காணாம போயிடுது. ஒயிட் கலர். ஓகே. அதுக்கான டைப்போகிராஃபியும் கொடுத்துருக்காங்க. ஷேடோ. வேற ஏதாச்சும் டவுட் இருந்துச்சுன்னா சொல்லுங்க பார்ப்போம். இல்லைம்மா. சார் சார் ஆன்லைன்ல ஹலோ சார் பார்த்துட்டு ஓகே. ஸோ ப்ராக்ரஸ் பார் வந்துட்டு என்ன பர்பஸ்க்காக இருக்கு அப்படின்றத பார்த்துட்டீங்களா? உள்ள இருக்க எலமெண்ட் டிசைன் பார்த்தோம் சார். என்ன பர்பஸ்க்குன்னு நீங்க சொன்னீங்க. வேர்ட் ப்ரெஸ்னா எத்தனை பர்சன்டேஜ் வச்சிருக்கோம், கூகுள் ஆட் எத்தனை பர்சன்டேஜ். ஆக்சுவலி நம்ம வேர்ட் ப்ரெசன்ட் நான் சும்மா ஒரு எக்ஸாம்பிள் சொன்னேன்ப்பா. ஆக்சுவலி நம்மளோட ஸ்கில்ல வந்துட்டு என்ன அப்படின்னா நம்ம ப்ரெசென்ட் பண்ணி காட்டுறதுக்காக நம்ம வந்துட்டு போட்டுக்கலாம். இப்போ நீங்க நார்மலா ரெஸ்யூம்ஸ்ல கூட இது மாதிரிலாம் போட்டுட்டு இருக்காங்க. எவ்வளவு பர்சன்டேஜ் வந்துட்டு இந்த பர்டிகுலர் சீல நான் ஸ்கில்லு, வேர்ட் ப்ரெஸ்ல நான் எவ்வளவு பர்சன்டேஜ் வந்துட்டு ஸ்கில்லு அப்படின்ற மாதிரி. இப்போ நம்ம வந்துட்டு என்ன பண்ணலாம் அப்படின்னா இப்போ கிராஃபிக் டிசைனிங் சர்வீசஸ் மட்டும் பண்றோம்னு வச்சுக்கோங்களேன். அப்போ அந்த கிராஃபிக் டிசைனிங் சர்வீசஸ்ல நாங்க வந்துட்டு என்ன அப்படின்னா லோகோ டிசைனிங் வந்துட்டு என்ன அப்படின்னா நாங்க ரொம்ப ஸ்ட்ராங் அப்படின்னா லோகோ டிசைனிங்ல வந்துட்டு என்ன அப்படின்னா லோகோ டிசைனிங் அப்படின்றது ஃபர்ஸ்ட் இது. ஸோ அது வந்துட்டு என்ன அப்படின்னா 100% நான் போட்டுப்பேன். அதுக்கப்புறம் வந்துட்டு என்ன அப்படின்னா ஃபிளையர் டிசைனிங் வந்துட்டு என்ன அப்படின்னா ஒரு 95%. அப்போ நீங்க அப்படியே டூப்ளிகேட் எடுத்து கீழே வந்துட்டு வச்சுக்கணும். இப்போ வேர்ட் ப்ரெஸ்ன்றது தேர்டா போட்டுருக்கீங்க இல்லையா? ஸோ வேர்ட் ப்ரெஸ் அப்படின்றது தேர்டா போட்டிருக்கீங்க. அதை அப்படியே ரைட் கிளிக் பண்ணி டூப்ளிகேட் எடுத்துக்கோங்க. டூப்ளிகேட் எடுத்துட்டீங்கன்னா கீழே வந்துடும். அப்போ அதுக்கு வந்துட்டு என்ன அப்படின்னா வேர்ட் ப்ரெஸ்க்கு பதிலாக வந்து நம்ம என்ன பண்ணிக்கிறேன் அப்படின்னா நான் வந்துட்டு கீழே வந்துட்டு அடுத்தது நான் வேற இன்னொரு இது நம்ம போட்டுக்கிறேன் சர்வீசஸ். அப்போ நான் ஃபர்ஸ்ட் வந்து லோகோ சொன்னேன். செகண்ட் வந்துட்டு என்ன அப்படின்னா ஃபிளையர் டிசைன். அப்போ இங்க வந்துட்டு என்ன அப்படின்னா பர்சன்டேஜ் வந்துட்டு என்ன அப்படின்னா நம்ம மாத்திக்கலாம். ஸோ இது வந்துட்டு என்ன அப்படின்னா ஒரு 85%. ஸோ லோகோ டிசைன் சர்வீசஸ். ஸோ 50% போடுறீங்க. ஓகே. அதுக்கப்புறம் திரும்ப வந்துட்டு என்ன அப்படின்னா அதை வந்துட்டு என்ன அப்படின்னா டூப்ளிகேட் எடுத்துட்டு எனக்கு இப்போ வந்துட்டு என்ன அப்படின்னா டெக்ஸ்ட் வந்துட்டு மேல இல்லாம உள்ளுக்குள்ளேயே இருந்துச்சு அப்படின்னா எனக்கு பாக்குறதுக்கு வந்துட்டு என்ன அப்படின்னா உள்ளுக்குள்ளேயே இருக்கும், ஸ்பேஸ் வந்துட்டு அதிகமா எடுத்துக்காது. அப்ப அதுக்கு ஏத்த மாதிரியான ஸ்டைல் ஃபர்ஸ்ட் மாத்திக்கோங்க. ப்ராக்ரஸ் பாரோட ஸ்டைல டெக்ஸ்ட் வந்துட்டு என்ன அப்படின்னா உள்ளுக்குள்ளேயே வர மாதிரியான ஆப்ஷனை இல்ல அந்த ஆப்ஷன் இல்ல சார். இப்போ ஸ்டைல்ல போயிட்டு இன்னர் கண்டென்ட் இன்னர் மேல. ஸோ இதுதான் நீங்க அது ஒர்க் பண்ணலன்னா உங்களுக்கு தெரியாது. சரி. அப்ப இன்னர் கண்டென்ட்டோட கலர் வந்துட்டு என்ன அப்படின்னா நம்ம போய் மாத்திக்கணும். அது வந்துட்டு என்ன அப்படின்னா ரெட் கலருக்கு ரெட் கலரே வச்சா தெரியாது இல்லையா? அப்போ ரெட் கலருக்கு வச்சு இப்போ நீங்க பேக்ரவுண்ட் கலர்ஸ் வந்து செட் பண்றீங்க. டெக்ஸ்டோட கலர் வந்துட்டு மாத்துறதுக்கான ஆப்ஷன்ஸ் எங்கப்பா இருக்கு? டைட்டில். ஓகே. டைட்டில்ல போயிட்டு நீங்க வந்து ஒயிட் கலர் செட் பண்ணிட்டீங்கன்னா ஓகேவா? அப்ப நீங்க ஒவ்வொரு இதை வந்துட்டு வேற வேற கலர்ல கூட நீங்க செட் பண்ணிக்கலாம். அப்ப மேல இருக்கிறது வந்து 50%. இப்ப கீழே இருக்கிறது வந்து என்ன அப்படின்னா ஒரு 75% வச்சுக்கோங்க ஃபிளையர் டிசைன் அப்படின்னு போட்டுட்டு. அப்போ அதான் நம்மளோட ஸ்கில்லு. சரிங்களா? நம்மளோட ஸ்கில் நம்ம எந்த சர்வீசஸ்ல வந்துட்டு ஸ்ட்ராங்கு ஸோ அப்படின்றத வந்து நீங்க வந்துட்டு மென்ஷன் பண்றதுக்கு நீங்க இந்த இது வந்து நீங்க வந்து யூஸ் பண்ணிக்கலாம்.
ஓகே சார். ஓகேவா? ஓகே சார். சரி ஓகே. லைக் வந்துட்டு என்ன அப்படின்னா எனக்கு டிசைனா எடுத்துட்டு வாங்க. நீங்க வந்துட்டு என்ன அப்படின்னா பாக்குறது திரும்ப அகைன் வந்துட்டு அந்த எலமெண்ட்டை மட்டுமே ஒர்க் பண்ற மாதிரி தான் எனக்கு திரும்ப இன்னும் ஃபீலா இருக்கு. லைக் வந்துட்டு என்ன அப்படின்னா எனக்கு டிசைனா செஞ்சு எடுத்துட்டு வாங்க. ஓகேவா? ஸோ டிசைனா செஞ்சு எடுத்துட்டு வரணும்னா என்ன பண்றதுங்க? உட்காந்து ஹார்ட் ஒர்க் பண்ணி உட்காந்து டைம் ஸ்பெண்ட் பண்ணி வேலை பாருங்க உட்காந்து. ஏதாவது வேற ஒரு ரெஃபரன்ஸ் சைட் பாருங்க. ரெஃபரன்ஸ் சைட் பார்த்துட்டு எனக்கு இன்னைக்கு என்னென்ன பார்த்தோமோ 3 விதமான ஹாட்ஸ்பாட் ஒன்று பார்த்துருக்கு. தென் அதுக்கப்புறம் வந்துட்டு என்ன அப்படின்னா இப்போ நம்ம பார்த்தா ப்ராக்ரஸ் பார் ஒன்று பார்த்துருக்கோம். வேற என்னப்பா பார்த்தோம்? சார் ஹாட்ஸ்பாட் டேபை ரீகால் பண்ணுங்க. எதுப்பா? டேபை ரீகால் பண்ணுங்க. டேப் வந்துட்டு ரீகால் பண்ணிருக்கோம். ஸோ இது வந்துட்டு என்ன அப்படின்னா கம்ப்ளீட் பண்ணிட்டு ஸ்டைலா தயவு செஞ்சு எடுத்துட்டு வாங்க. எனக்கு தெரிஞ்சு வந்துட்டு என்ன அப்படின்னா ஒர்க் பண்ற ஃபீல் எனக்கு வரமாட்டேங்குது. நீங்க ஏதோ நான் சொல்ற எலமெண்ட்டை மட்டும் ஜஸ்ட் ஒரு டிசைன் மட்டும் பண்ணிட்டு எடுத்துட்டு வந்துடுறீங்க. ஒரு வெப்சைட் டிசைனிங் வந்துட்டு என்ன அப்படின்னா அதெல்லாம் இம்ப்ளிமெண்ட் பண்ணி எடுத்துட்டு வாங்க. ஓகே சார். எஸ் சார். சரி ஓகேங்க, நம்ம இதோட ஸ்டாப் பண்ணிக்கலாம். ஓகே சார். ஓகே சார். ஓகேங்க, ஓகே, Thank you. தேங்க்யூ, பாய். தேங்க்யூ.